வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இன்றைய காணொலியில் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதை பற்றி டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கோஆபரேட்டிவ் பேங்க் தயாராகவங்களுக்கு 2 வகையான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் ஒன்று தான் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. நீங்கள் கூகுளில் எஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ட்ரை பண்ணாலே ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம இதுதான் வரும். ஸோ இந்த பேஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் 29. நமக்கு எக்ஸாம் டேட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 5 எக்ஸாம் டேட்டாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனே டைரெக்டாக போயிடுவோம். ஸோ மாநில ஆட்சியர்ப்பு நிலையம் சென்னை, சரிங்களா, கீழ்ப்பாக்கம் சென்னை. ஸோ இவங்க தான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இது சென்னை பேஸ்டு வேகன்சி தான், சரிங்களா. மொத்தமே எஸ்ஆர்பி சென்னையில் மட்டும் தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. சில பேர் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஓவர் அப்ளிகேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா மெயின் சிட்டியில் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருநெல்வேலி போன்ற இடங்களையுமே அவங்க எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் ஒரு அறிவுரை என்ன சொல்கிறேன், ஒரு ஜட்ஜஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மெயின் ஃபோக்கஸாக ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போட பண்ணுங்கள். ஸோ டிஆர்பி விட்டுருங்க. அப்போ எஸ்ஆர்பிக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா சப்போஸ் எஸ்ஆர்பி கிடைக்காட்டியோ உங்களுக்கு டிஆர்பியில் ஏதாவது போஸ்டிங்கில் உட்காந்துருவீங்க. அதனால் நீங்கள் எஸ்ஆர்பி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பள விகிதம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது 32,020லேருந்து 96,210 வரைக்கும் இருக்குது. இது பேசிக் பே இருக்கலாம், சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு 50,000 அலவன்ஸோட வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எதுக்கு போட்டிருக்காங்க, தமிழ் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி சென்னை, இதில் மட்டும் 211 வேகன்சி. அப்புறம் தமிழ் மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, இதில் 75. தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம், இதில் 65 வேகன்சி. தமிழ் மாநில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்க இணையம், இதில் 2 வேகன்சி. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் 14, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் 10. மொத்தம் 377 வேகன்சி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு போட்டிருக்காங்க, சரிங்களா. நிறைய பேர் இதுக்கு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கூட இல்லாமல் இருக்காங்க. ஸோ 2 வகையான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு அக்டோபர் 11. இந்த எஸ்ஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 உங்களுக்கு எக்ஸாம் டேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இந்த கம்யூனல் வைஸாக நம்ம அந்த கோட்டாவை பாருங்களேன். இப்போ பொது பிரிவு இது காமன் கேட்டகரி, யார் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவர்களும் இதுக்கு போட்டியிடலாம். இப்போ யார் ஹை மார்க் எடுக்கிறாங்களோ, இப்போ பிசியாக இருந்தாலும் எஸ்சியாக இருந்தாலும் ஹை மார்க் பீப்புள் எல்லாமே அந்த ஓப்பன் கேட்டகரிக்கு டைரெக்டாக போயிடுவாங்க, சரிங்களா. அப்போ ஹை மார்க் பீப்புள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் அது பொது பிரிவுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொது பிரிவு ஃபில் பண்ணிட்டு அப்புறம் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வரும், ஓகேவா. இப்போ ஹை மார்க்லாம் ஜென்ரல் கோட்டாவில் போயிடுவாங்க. ஹை மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த 116 வேகன்சி வந்துடும். அதுக்கப்புறம் பிசிக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு 99 வேகன்சி. பிசி முஸ்லீமுக்கு 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க. பிசி முஸ்லீமுக்கு ஒரு 13 வேகன்சி. எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் 74 கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் ஷெட்யூல்டு கேஸ்டுக்கு 56, ஆதி திராவிடர் அருந்ததியர் 12, பழங்குடியினர் 4 வேகன்சி, அப்புறம் பேக்லாக் வேகன்சி ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கம்யூனிட்டி வைஸாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 29ஆம் தேதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 5/10, அதாவது அக்டோபர் 5. இதுக்கு குவாலிஃபிகேஷன் அஸ் யூஸ்வலாக டிஆர்பிக்கு அதே குவாலிஃபிகேஷன் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அது எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம் போன்ற பிரிவினருக்கு யாருக்குமே ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஓப்பன் கேட்டகரி இதர உறுப்பினருக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் உண்டு, சரிங்களா. அனைத்து இனத்தை சேர்ந்த ஆதரவற்ற விதவிகளுக்கும் வயது வரம்பு இல்லை. ஓசியை சேர்ந்த முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 வயதும், இதனை வகுப்பினை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 52 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, சரிங்களா. அது ஓசிக்கு தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 42 வரைக்கும். மற்ற எல்லா பிரிவினருக்குமே வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிகிரி மஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரஸில் முடிச்சிருக்கலாம், ரெகுலரில் முடிச்சிருக்கலாம். ஆனால் டிகிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த டிசிஎம் கோர்ஸும் கையர் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் கரண்டில் ரன்னிங்கில் படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்.
சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியன் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டில் போய் வந்து 100 rupees பேமெண்ட் பண்ணி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் அவுட் பண்ணிட்டு நீங்கள் காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் போட்டு ஒரு 25,000 அரௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அங்கே 25,000 கட்டிட்டு அங்கே போனாஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு எஸ்ஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம், டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது டிகிரி மட்டும் முடிச்சவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக டிஆர்பிக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்களோ அதை தான் வச்சுருக்காங்க. பிஏ, பிகாம், எம்காம் கூட்டுறவு பண்ண படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். வேறு அதர் இன்ஸ்டியூஷனில் வந்து பிஜி டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மெடிசன் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எலிஜிபிளானு கேட்குறீங்க, அதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா. ஸோ இதுதாங்க அவங்க வந்து சொல்லியிருக்காரு. 2024-25 படிச்சுட்டு இருக்கவங்க செகண்ட் செமஸ்டர் எழுதுனவங்க 2025-26 இப்போ ஜாயின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் ரிசீவ் பண்ணி போனாஃபைட் பண்ணுறவங்களும் பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1:2 அடிப்படையில் தான் நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்க. சரிங்களா. இது வந்து 1:2 அடிப்படையில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஓரளவுக்கு போனாலே நீங்கள் வந்து ரிட்டனில் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு பாதி வேலை கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா 2 பேர் ஒரு ஆள் தான் வேலை கிடைக்க போகுது, அப்போ பாதி வேலை கிடைச்ச மாதிரி தான். அதனால் வந்து ரிட்டனில் ஹை மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்தவித இடர்பாடு இல்லாமல் நீங்கள் இந்த வேலையை வாங்கிடலாம். நீங்கள் குரூப் 2 போனால் கூட வந்து ஸ்டார்டிங் சேலரி ஒரு 30க்குள்ளே தான் வரும். சரிங்களா. நீங்கள் குரூப் 2 பாஸ் பண்ணி போனால் கூட ஸ்டார்டிங் சேலரி வந்து 30க்குள்ளே தான் வரும். ஆனால் நீங்கள் இது போனீங்கன்னா 50+ நீங்கள் சேலரி வாங்கலாம் எஸ்ஆர்பிக்கு. சரிங்களா. ஸோ எஸ்ஆர்பிக்கு வந்து முதல்ல வந்து ஹை எய்மாக நீங்கள் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண அனைவருமே எஸ்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுங்கள். அது ஹை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா. சப்போஸ் எஸ்ஆர்பி கிடைக்காட்டியும் டிஆர்பினாச்சும் நீங்கள் வேலை கிடைக்கும். அப்போ வந்து நம்ம உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எய்மை வந்து ஹையாக வச்சுக்குவோம். நம்ம மெயின் ஃபோக்கஸ் எஸ்ஆர்பி வச்சுக்குவோம். நிறைய பேர் கேட்பீங்க, என்னங்க அது சென்னையில் தான் வேலையா, அப்போ எங்கள் சொந்த ஊர்லாம் கிடைக்காதா, பக்கத்து தெருவில் கிடைக்காதா அப்படிலாம் யோசிக்கிறீங்க. சரிங்களா. நம்ம வந்து வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. எங்கே போய் பார்த்தா என்ன, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், பீகார், கல்கத்தாவில் உள்ள வட மாநிலத்தில் உள்ள நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்காங்க. வெறும் 10,000 15,000 சம்பளத்துக்கு கிட்டத்தட்ட 2,500 கிலோமீட்டர் தாண்டிலாம் நம்ம ஊரில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு சென்னையில் போய் எக்ஸாம் எழுதுறது கூட யோசிக்கிறோம், சென்னையில் வேலை பார்க்கறதுக்கு யோசிக்கிறோம். இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும். சரிங்களா. அதனால் வந்து எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள். ஆனால் ஹை எய்மே வந்து எஸ்ஆர்பி வைங்க. எஸ்ஆர்பி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு டிஆர்பினாச்சும் கிடைக்கும். நீங்கள் டிஆர்பி மட்டும் போதுன்னு நினச்சின்னா ரொம்ப லோவாக தான் உங்களுடைய ஆம்பிஷன் இருக்குனால கீழே கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்ளை பண்ணுறவங்க வந்து எஸ்ஆர்பிக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிடுங்க. காசு பணம் எதுவும் பார்க்காதீங்க. சென்னையில் போட்டால் கூட சென்னையில் போய் எக்ஸாம் எழுதிட்டு நல்லபடியாக வேலை கிடைக்கணுமே எய்ம் பண்ணுங்கள். ஏன்னா 5ஆம் தேதி முடித்த உடனே உங்களுக்கு அடுத்த 11ஆம் தேதி டிஆர்பி வந்துடும். சரிங்களா. அப்போ ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இந்த ஆண்டே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா டிஆர்பி ஆல் ஓவர் தமிழ்நாடு 2,583 வேகன்சி வருது. இது ஒரு 377 அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வச்சுக்கோமே. நீங்கள் குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2025 4,000 வேகன்சி அப்ராக்சிமேட்டாக. அதில் டைப் ரைட்டிங்கு, ஷார்ட் ஹேண்ட் இந்த மாதிரி போச்சுன்னா ஒரு 2,000 வேகன்சி தான். அதுக்கு வந்து 2,000 வேகன்சி நார்மல் ஜென்ரல் கேட்டகரி எல்லாருமே அப்ளை பண்ணுற அளவுக்கு. அதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து +2 பயாலஜி படித்தவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நல்லா இருந்தால் ஒரு 2,000 வேகன்சிக்கு 14 லட்சம் பேரை போட்டிக்கிட்டாங்க. வெறும் வந்து குரூப் 4 பார்த்தீங்கன்னா நார்மல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 2,000 வேகன்சிக்கு 14 லட்சம் பேர் வந்து போட்டியாளர் வந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எஸ்ஆர்பிக்கு வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் படித்த கேண்டிடேட்ஸ் மட்டும் வரனால, கோஆப்டிவ் கோர்ஸ் படித்தவங்களுக்கு வரனால காம்படிஷன் ரொம்ப கம்மி. இதில் அடித்து போகலைன்னா நீங்கள் எல்லாம் குரூப் 4 எட்டி கூட பார்த்துக்கூடாது. சரிங்களா. இந்த எக்ஸாம் நீங்கள் அடித்து போகலை அப்படின்னா குரூப் 4 நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. சரிங்களா. இது வந்து காம்படிஷன் கம்மி, ஓரளவு மெனக்கிட்டாலே நீங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால் இந்த வாய்ப்பை வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி அஸ்பைரன்ஸ் எல்லாம் ஐயோ நம்ம டிசிஎம் கோர்ஸ் படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற நிறைய பேர் இப்போ ஆதங்கப்பட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. இப்போ அதனால வந்து ஏற்கனவே நீங்கள் படித்து முடிச்சுங்க, உங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு. இதை யாரும் தவற விட்டுற வேண்டாம். சரிங்களா. ஸோ இந்த அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி, ஏன்னா நமக்கு வந்து எஸ்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை வந்து 2019 வந்தது, மத்திய கூட்டுறவு வங்கிக்கு 2020 வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு தான் 2023 பண்ணாங்க. அப்போ குறைஞ்சது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் அந்த ரெக்யூப்மெண்ட் வரதுனால அடுத்து வந்து 2028-29 நமக்கு யாருக்கு தெரியாது. அப்போ இந்த இதிலே நீங்கள் அடித்து போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க.
வர வர டிஎன்பிசி குரூப் 2லாம் கொஸ்டினோட ஸ்ட்ராங் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே ஃபீல் பண்ணி கேட்டதை பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வாய்ப்பை யாரும் தவற விட வேண்டாம். டே அண்ட் நைட் படிங்க. நீங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு டெடிக்கேட்டடாக 10th 12th படிக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, சனி ஞாயிறு எல்லா நாளும் பார்க்க மாட்டீங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மணி நேரம் படிச்சுட்டு போவீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பாரு டியூஷன் போயிட்டு அப்புறம்லாம் ஒரு 10 மணி வரைக்கும் படிப்பீங்க. இப்போ வந்து ஃபுல் டைமாக படிக்கிறவங்க நல்லாவே டைம் இருக்கும். ஒரு சில பேர் நான் கோர்ஸ் போகிறேன் 2 மணிக்கு தான் விட்றாங்கன்னா காலையில் 1 மணி நேரம் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் படிங்க. 2 மணிக்கு வந்துட்டீங்களா ஒரு 3 மணிக்கே வந்துட்டு 3 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் படிங்க. இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக ஒரு நாளைக்கு 4 to 5 hours வந்து டெடிக்கேட்டடாக உட்காந்துருங்க. நமக்கு கிடைக்கிற காலம் வந்து ஒரு 55 நாள் தான் இன்னும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோ போகிற டைம்லேருந்து பார்த்தா கூட ஒரு 55 நாள் தான் இருக்குது. அதனால் வந்து முதல் முயற்சியில் வெற்றி பெறனா கொஞ்சம் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுங்கள். வேலையை வாங்கிக்கலாம். இப்போ எஸ்ஆர்பிக்கு அப்ளை பண்ணாதாங்க அதுக்கும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. இதர பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா SC ST டெஸ்டிட் விடோக்கெலாம் 250 ரூபா தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. விண்ணப்பத்தில் அது ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதே போல் கூட்டுறவு பட்டய பயிற்சி சான்றிதழ் அதுவும் அப்லோட் பண்ணணும். அப்புறம் போனாபைட் சர்டிஃபிகேட் அதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம அகாடமி சார்பாக பக்காவான ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ், இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் கிளாஸஸ் வரப்போகுது கம்மிங் டேஸில். விருப்பம் உள்ளவங்க இருந்து பயன்பெறலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.